எப்பயும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செஞ்சு விரும்பி செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பாஸ்தான்னு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமே எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருந்தோம். அதில் சாப் பண்ணி வச்சுருந்தா குட்டி குட்டியாக ஆனியன், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்லிக் 2த்தையும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டோம். அதை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயும் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க் ஒரு 100 ml மில்க் எடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதே பேனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். கட்டி பதத்துக்கு ஆகிற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சமாக தண்ணி இன்னும் சேர்த்துட்டு நல்லா அது பாயில் பண்ணணும். பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு சீஸ் கட் பண்ணி சேர்த்துருந்தோம். அதையும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கனோ 2மே சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்தா பாஸ்தா சேர்த்துக்கலாம். எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம உப்பு போடுற பத்தங்க எடுக்க மறந்துட்டோம் வீடியோவை. அதனால் நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 1 மினிட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.